அரியலூர் மாவட்டத்தில் வசித்து வரும் நரிக்குறவர் இன மக்கள் 40 ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா கேட்டு போராடி வருகின்றனர். பலமுறை கோரிக்கை விடுத்தும் தங்கள் பிரச்சினை தீரவில்லை என்கின்றனர் அவர்கள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சி பகுதியான ஜோதிபுரத்தில் நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த 49 குடும்பங்கள் கடந்த 40 ஆண்டுகளாக சாலை ஓரத்தில் வசித்து வருகின்றன. இவர்களுக்கு குடும்ப அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை உள்ளது என்றாலும் இவர்கள் வசிக்கும் குடிசைகளுக்கு மின் வசதி இல்லை. இப்பகுதியில் வசிக்கும் நரிக்குறவர்களுக்காக 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஒதுக்கப்பட்ட இடத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்துவிட்டனர். இதனால் தங்களுக்கு வேறொரு இடத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்களுக்கு இடம் கொடுத்தவன் பாடு இல்லை, எது கொடுத்தவன் பாடு இல்லை. நாங்கள் என்னத்தான் சாப்பிட்றது? ஏதோ ஊசி கொண்டு வரோம், விற்கிறோம், சாப்பிட்றோம். எதுவும் ஒரு கரண்டி இல்லை, ஒரு வெளிச்சம் இல்லை. ஏதோ ஒரு வீடு இருந்தால் ஆமான்னு சொல்லலாம், தங்கலாம். மழை பெஞ்சாலும் கூட ஓட்ட குடிசையில் தான் குடும்பம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் சாமி. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? ஹைவேஸில் தான் கிடக்கிறோம். ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் இடம் ஒதுக்கப்பட்ட இடம். அது 6 வருஷம் கேஸ் நடந்தது. அந்த ஹைகோர்ட்டில் கேஸ், மேற்கோர்ட்லையும் கீழ்கோர்ட்லையும் கேஸ் நடந்து தீர்ப்பு எங்கள் பக்கம் தான் ஆச்சு. அந்த தீர்ப்பு எங்கள் பக்கம் ஆகியும் அந்த இடம் எங்களுக்கு இல்லைன்ட்டாங்க. அப்புறம் அந்த இடம்லாம் இப்போ பிளேட்டு போட்டு விற்றுக்கின்னு இருக்காங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இங்கே 40 வருஷமாக நாங்கள் இருந்துக்கிட்டு எங்கள் பிள்ளைங்க நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம். மழை பெஞ்சா தண்ணி இப்படியே தான் ஓடுது, வாய்க்கால் இப்படியே தான் போகுது, இப்படியே தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். குடிசைகளில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாததால் இரவு நேரத்தில் பாம்பு மற்றும் விஷப்பூச்சிகளின் தாக்குதலுக்கு ஆளாகி வருவதாக நரிக்குறவர் இன மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சாலை ஓரத்தில் வசிப்பதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்கறது, ஒரு டீ காய்ச்சி குடிக்கிறது, ஒரு சோறு ஆக்கி திங்கிறது எல்லாமே நாங்கள் வீட்டில் தான் செய்கிறோம். கொசு தொல்லை தாங்க முடியல. நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் குடிசையில் தான் இன்னும் வரைக்கும் வாங்கிட்டிக்கினே இருக்கிறோம் சார். இது பாம்பு பூச்சியில் இருக்கிறது பாரு. ஒரு பிள்ளைங்களுக்கு ஆழ்ந்தா கூட ஒரு வெளிச்சம் இல்லை. என்னத்தை கரைச்சது, என்ன செஞ்சுதான்னு பார்க்க முடியல. கரண்ட் வசதி இல்லைன்னு நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி உட்காந்து படிக்கிறோம். எங்களால் படிக்க முடியல. அதனால் என்னால் இன்னும் படிக்க முடியும். கவர்மெண்ட் எங்களுக்கு சலுகை செஞ்சால் நாங்கள் நல்லா படிப்போம். எங்களுக்கு சலுகை செய்யணும். நரிக்குறவர் இன மக்களின் பிரச்சனைகள் குறித்து ஜெயங்கொண்டம் வட்டாட்சியர் முகுந்தனிடம் கேட்டபொழுது நரிக்குறவர் குடும்பங்களுக்கு கீழ்குடியிருப்பு பகுதியில் இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் இது அரசின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் முகுந்தன் விளக்கம் அளித்தார். புதிய தலைமுறைக்காக செந்தில்குமார்.